அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது, இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் ஈக்குவலாக அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் குடிக்கிற டீ டம்ளரில் வந்து டீ கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு ஈக்குவலாக அந்த பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் நல்லா இருக்கீங்கள? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, பாராட்டுக்குரிய, போற்றுதலுக்குரிய தலைவர் அவருடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு அரங்கம் நிறைந்து வந்திருக்கிற நல் இதயங்கள் எல்லாத்துக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கவிதை குழு சார்பாகவும் பணிவான வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ட்ரெயினில் வந்து ரஷ்யாக்கார ஒருத்தர் உட்காண்ட்ருந்தான், பக்கத்துலேயே வந்து கியூபா நாட்டுக்கார ஒருத்தர் உட்காண்ட்ருந்தான், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காண்ட்ருந்தார். இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் பூரா ஓட்கா ட்ரிங்க்ஸு எடுத்து இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு அவனும் குடித்து, கியூபா நாட்டுக்காரருக்கும் கொடுத்து, அரசியல்வாதிக்கும் கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடித்தாங்க. குடிச்சோன்னே ஜன்னல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா. அதை பூரா பொட்டி பொட்டியாக இருந்தால் அதை அப்படி தூக்கி ஜன்னல் வழியாக வீசிட்டான். என்ன இதை போய் இப்படி வீசிட்டீங்கன்னா, எங்கள் ஊரில் ஓட்காங்கிறது ஆர்ஆர் ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதனால தான் நான் தூக்கி வீசிட்டேன், அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னா. அடுத்தது கியூபா நாட்டுக்காரன், அவன் வந்து ஓப்பன் பண்ணால் பூரா சிகரெட்டு, இந்தா இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறைய சிகரெட்டு கேஸ் எல்லாம் இருக்குது, அதை பூரா ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டான். அப்புறம் என்னங்க இவ்வளோ சிகரெட்டு வீசிட்டீங்க? எங்கள் கியூபாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரோட்டில் தாறுமாறாக அப்படி கிடக்கும், இதுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது, அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, அதனால் அதை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா. இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் ட்ரெயினில். அவர் நேராக வந்தார், நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி தூக்கி ட்ரெயின்லேருந்து தூக்கி வீசிட்டார். என்னென்னா எங்கள் ஊரில் சலீஸாக கிடைக்கக்கூடியது. என்னடா அது, ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து என்ன அரசியல்வாதி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா, அந்த அரசியல்வாதி அப்படி. இப்போ நான் சொல்ல போகிறது, நேற்று ஆகஸ்ட் 15க்கு கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து, இந்த லெட்டரை கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னாரு. அப்புறம் ஃப்ரீயாக வந்து என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன். அப்போ வந்து அவன் எழுதியிருந்தான், 1980 வந்து நம்ம விடுதலை புலிகள் அந்த டைமில் ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு ப்ரெஷரில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதை பூரா பறிமுதல் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் ஆயுதம் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், நாங்கள் போராடணும், தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய், எங்க தமிழர்கள் இங்கே இலங்கையில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும், அவங்க எல்லாரும் தமிழர்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனால் தயவுசெய்து இந்த உண்ணாவிரதத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குரல் கொடுத்தாரு. உடனே பிரபாகரனும் அது நியாயம்தான் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரதத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டார். அப்படி போய் குரல் கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி.
நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக தமிழர்கள் அங்கே ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்போது இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை கண்டனம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டார். அப்போ பத்திரிக்கையாரன் கேட்டாங்க, ஏங்க இது நடிகர்களெல்லாம் வந்து கலந்துக்கிற இது நீங்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டீங்களேன்னு. இல்லை, நானும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் தடையை காட்டியிருக்கேன். நம்ம நடிகர்கள் இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக வந்து ஈழத்தமிழுக்காக குரல் கொடுத்து போராடும்போது நானும் மகிழ்ச்சியோடு இதில் கலந்துக்கிறேன், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி அவரை பற்றி சொல்கிறதுனா இன்னும் நிறைய பேர் காலிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அம்மா மேட்ரு சொல்லுவாங்க. அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது, இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எனக்கு என்னென்னா, காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்போ குழாய் புதுசாக ஒன்று வீட்டில் போட்டிருந்தாங்க. என்னடா கார்பரேஷன் குழாய் இங்கே குழாய் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலப்பா, தண்ணி போய் ரோட்டில் போய் அங்கேருந்து எடுத்து சேர்ந்து கொண்டு வர்றது, தண்ணியை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த குழாய் போட்டு விட்டாங்கன்னு. கவர்மெண்ட் சமாச்சாரத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை கழட்டுங்கன்னு கழட்டி கொண்டு போய் மறுபடியும் வீதியிலேயே மாட்டி விட்டார். இவர் வந்து அம்மா சொல்லி, இல்லை நாட்டுக்காக தான் நான் துணையாக, இல்லை எனக்கு வேண்டாம், நாட்டுக்கு துணையாக இருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் இதை மாதிரி இருக்க முடியாது. அதனால் இவரும் ஒரு தடவை ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அப்போது நான் இங்கேருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சால்வை போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தேன். ஸோ துணைச் செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார், இது நம்ம ஆள், அதனால் நம்ம ஆள் இவர், இது நம்ம ஆளில் வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு. ஆனால் இது நம்ம ஆள் இல்லை. 1980 ஒருகை யோசைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன். அந்த ஒருகை யோசை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம், வெள்ளாங்கோயிலுக்கு போகும்போது நாங்கள்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம். நிறைய பேர் வந்து குடிப்பாங்க. ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு 2-3 பேர் உட்காண்ட்ருப்பாங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க. அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு டம்ளர் சொருகி இருப்பாங்க, இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சி அதை சொருகி இருப்பாங்க. இவங்க போனோடனே அவன் சுடு தண்ணி எடுத்து அந்த புனலில் விட்டானா அந்த டம்ளர் எடுத்து கழுவிக்குவாங்க. அதுக்கப்புறமா அதில் டீயும் புனல்லையே தான் ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொருகி வச்சுட்டு போவாங்க. அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல. வெள்ளாங்கோயிலில் கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்போ என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகம், அதனால் ஈக்குவலாக அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் குடிக்கிற டீ டம்ளரில் வந்து டீ கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருகை யோசைன்னு ஒரு படம் எடுத்தேன். அதே வெள்ளாங்கோயிலில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தது. அதில் சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த சங்கிலி தான் அவருக்கு பேராச்சு. சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கிறதா பேராச்சு. அப்போ அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் மாதிரி இருக்கிறவன். அவனும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பக்கத்து ஊருக்காரங்க வந்து பாலிடால் கிணத்துல கலந்து, பாலிடால் விஷத்தை கிணத்துல கலந்து சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டரை வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அதை பிடுங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட் பண்ணும்போது அவரை வந்து கத்தியில் குத்திடுவாங்க.
ஆனால் இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார், கத்தி குத்தோடவே இது பண்ணிடுவார். அப்போ ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்து, சங்கிலி இத்தனை பேர்த்த வந்து ஊரையே காப்பாற்றிருக்கியே, உனக்கு நான் என்னடா சங்கிலி என்ன கைமாறு உனக்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் செய்ய வேண்டாம், எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு ஈக்குவலாக அந்த பெஞ்சில் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து அதே டம்ளரில் எங்களுக்கு டீ குடிக்கிற அந்த மரியாதையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி. ஸோ 1980 எந்த ஊரில் அதை நான் பார்த்தனோ அந்த ஊர்லேயே அந்த ஷூட்டிங் எடுத்தேன். அப்போது யாரும் வந்து என்ன கேட்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அதுலேயே எனக்கு அந்த உணர்வு இருந்தது, அதில் வச்சுருந்தேன். எங்கே சென்றாச்சாங்கிற படத்தில் அந்த டெக்ஸ்டூல் தங்கவேல் கேரக்டரு, அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கெடுத்துருவான். அப்புறம் நான் அவனை வந்து பிடிச்சி மிரட்டி அந்த பொண்ணுக்கே தாலி கட்ட சொல்லுவேன். அப்போ அவங்க அப்பா வந்து, ஏன் சின்ராஜ் அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன, அந்த பையனை போய் தாலி கட்ட சொல்லிய அந்த பிள்ளைக்கு அப்படின்னா, அது தொடும்போது தெரியலையா, அந்த பிள்ளையை தொடும்போது தெரியலையா, அதனால் அதை கட்டணும், அதுதான் மரியாதை அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் இது நம்மால். ஸோ இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே இந்த படங்கள் எல்லாம் வந்து என்னுடைய இது வந்து அந்த ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் இவ்வளவு க்ரௌடாக இவ்வளவு பேர் இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக காலையிலேருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த தலைவர் அவர். அவருக்கு நம்ம அந்த சால்வு அவருக்கு பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து இந்த சால்வை. வாழ்த்துறை மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் நான் வந்த காரியம் வந்து கவிதை அரங்கத்தை வந்து துவக்கி வைக்கிறது. ஸோ அது இப்போ தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நானும் வந்து எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை அறிவுமதி வந்திருக்காரு, என் ரூம்லேயே உட்காந்துருப்பார். எனக்கு வர்ற ரசிகம் பண்ணுற லெட்டர்கள் எல்லாம் படித்து காமிச்சிட்டு எனக்கு இதெல்லாம் பதில் எழுதணும் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கவிதைகளை பூரா படித்து கேட்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கவிஞர் ஜெயபாஸ்கர், அப்புறம் லிங்குசாமி, பிருந்தா சாரதி, இவங்க எல்லாத்தையும் எப்போ மீட் பண்ணாலும் எல்லோரும் கவிதையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, கவிதையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு டாப்பிக்கே இருக்காது. அதே மாதிரி எனக்கு வந்து பாக்கியா நடத்துனதில் ரொம்ப பத்திரிகையில் எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரமாக நான் நினைக்கிறது, மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பாக்கியாவில் வந்து ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று எழுதினார். அதுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது. ஸோ அவருடைய கவிதையில் வந்து நீராக அப்படின்னு சொல்லி, நீரில் பிறந்த நீ மட்டும் நீராகவே இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் உபயோகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து லிங்குசாமி அவர் ஒரு கவிதை பைத்தியம். அதாவது தன் காலுக்கு பொருந்துமா என்று செருப்பின் மீது ஏறி பார்த்து விட்டு பொருந்தாது என்று இறங்கி கொண்டிருக்கிறது எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. எறும்பு
செருப்புலேருந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து அப்படி ஒரு கவிதை. அதே மாதிரி இந்த பிருந்தாசாரதி, பலூன் ஊதி கொண்டிருக்கும் சிறுமியின் இரு கன்னத்திலும் குட்டி பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்னொன்று நான் ரொம்ப ரசித்தது, ஜெயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு பெரிய சோசியல் சமூகத்துக்கு தேவையான ஒரு மேட்ரை வந்து அதை வந்து அதை அழகாக சொல்லியிருப்பார். அந்த கவிதையில் கடைசி வரிய, நான் போன பிறகு என் நினைவாக உன்னை ஒரு மூலையில் கடைசி வரை உட்கார வைப்பார்கள். அவர் எழுதியிருக்காரு, நான் போன பிறகு, அதாவது புருஷன் ஆம்பளை, நான் போன பிறகு என் நினைவாக உன்னை கடைசி வரை ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள். ஆனால் நீ போன பிறகு உன் தங்கையோடு என்னை மணவரையில் உட்கார வைப்பார்கள். ஸோ என்ன சாடல், எந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி முத்துக்குமார் அவர் வந்து இப்போ நமக்கு இல்லை, அவர் எழுதியிருந்த கவிதைகளில் ரொம்ப பிடித்த, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கவிதை எல்லாத்துக்கும் இது பண்ணியிருப்பாங்க. தூர் வாடுறதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கிணத்துல ஏதாவது விழுந்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்பா இறங்கி உள்ளே முங்கி அதை தூர் வாரிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அப்போது ஏதாவது பித்தளை பாத்திரம் விழுந்தது, வேறு ஏதாவது விழுந்தது, இந்த மாதிரி என்னென்னலாம் விழுந்ததோ, கொலுசு அந்த மாதிரி விழுந்தது, இப்படின்னு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியே வீசிட்டு கடைசியில் ஹீரோ மாதிரி எந்திரிச்சு வெளியே வருவார். அப்போது கடைசியில் அவர் முடிச்சிருந்தார். என்ன முடிச்சிருந்தாருன்னா, இவ்வளோ விஷயத்தை தூர்வாரினார், ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்தாப்பில் வந்து பேசுனதே கிடையாது. வீட்டுக்குள்ளே செவுத்து மறைவில் இருந்துட்டு தான் எங்கள் அம்மா எப்போவுமே பேசுவாங்க. அதை வந்து எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவருடைய மனசை தூர்வாராமையே விட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து அதை படிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அந்த கவிதைகளை வந்து இப்போ இவங்கெல்லாம் பேச போகிறாங்க, அதை வந்து அதில் வாழ்த்துறை சொல்ல போகிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம தலைமை உரை சொல்லணுன்றதுனால சில கவிதைகள் சொல்லிட்டேன். நான் பொழுது போகாமல் இருந்தப்போ கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு எதையாவது பில் புக்கு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு கவிதை எழுதுறதுன்னு சொல்லி நான் எழுதிட்டு இருப்பேன். அதில் ஒன்று எழுதிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் பேச சொல்கிறேன். எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார். அங்கே தனக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும் என யாரோ சொன்னார்களாம். மது மாது சூது இத்தியாதி இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் விட்டு வந்ததாக வந்து சொன்னார். இவ்வளவு விஷயங்களை விட்டு வருவதற்கு பதிலாக இவர் ஒருவர் மட்டும் காசியிலேயே இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே. எனக்கு பொழுதுபோகாத நேரத்தில் இப்படியெல்லாம் நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு பசியும் பட்டினியுமா கிடக்கும்போது சினிமாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ளே போந்தேன். ஸோ இன்றைக்கி அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு தமிழை எவ்வளோ நேசிச்சிருந்தா தமிழ் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து இங்கே வந்து கவிதை விழா வந்து திருவிழா மாதிரி நடத்துவார். ஸோ உண்மையிலேயே அவர் எழுச்சி தமிழர் தான். ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அவங்க தமிழில் அப்படியே குளிப்பாட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வழி விடுறேன். நன்றி, வணக்கம். ஒன்றே ஒன்று, எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்க. ஒருத்தர் ஒன்று எழுதியிருக்காரு, அதை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் கை தட்டுவீங்க விடாமல். என்னென்னா, தடையை மீறி பாயுமடா விடுதலை சிறுத்தை, இந்த தரையிலே யார் மறுப்பார் சிறுத்தையின் கருத்தை. கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர் தான் இது எழுதுனது. ஸோ உங்கள் தலைவருக்காக வந்தவர் அவ்வளோ ஒரு நல்லா, அந்த இயக்கத்துக்காக வந்தவர் அவ்வளோ நல்லா எழுதினார்.
ஸோ இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாம் இப்போ அடுத்தடுத்து பேச போகிறாங்க. கேட்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே மகிழ்ச்சியோடு இருக்கேன். சந்தோஷம். வணக்கம். திட்ட கதாபாத்திரம் சங்கிலி சமூகத்தின் சில அவலங்களை உடைத்திருக்கிறது. இன்று நீங்கள் பேசி இருக்கின்ற வார்த்தைகள், உதிர்த்திருக்கின்ற நிறைய கவிதைகள் இங்கு இருக்கக்கூடிய மனங்களை அதிர வைத்திருக்கிறது. நன்றி.